அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த அஸ்ட்ராலஜி எல்லோரும் சொல்லுகிறது போல் இவர் சொல்லவில்லையே, இவர் மாறுபட்டு சொல்லுகிறாரே, அப்படி எல்லாரும் நினைக்கிறார்கள். நான் மாறுபட்டு சொல்லவில்லை. நான் சொல்லுகிறது மேல் என்ன மேல் என்ன மேல் என்ன மேல் அதற்கு மேல் அதற்கு மேல் அதற்கு மேல் என்ன 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 என்று கேட்டு படித்து கொண்டதை வைத்து சொல்கிறேன். அதாவது இப்பொழுது 12 ராசிகள் இருக்கிறது, அதற்குள் 9 கிரகங்கள் இருக்கிறது, 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது, 108 பாதங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு கால அளவு திசைகள் இருக்கிறது, மொத்தம் 120 ஆண்டுகள் இந்த திசைகளின் ஆட்சி இருக்கிறது. இவைகள் ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு ராசியில் நின்று வருகிறது, மற்ற கிரகங்களும் அதன் வேகத்திற்கு ஏற்றாற்போல் சுழற்சியில் வருகிறது. இது இன்ன கிரகம், இந்த ராசிக்கு அதிபதி இவர்தான், இந்த ராசிக்கு அதிபதி இவர்தான், அப்படி எல்லாவற்றையும் படித்துவிட்ட பிறகு ஆமாம் இந்த ராசிக்கு ஏன் இவர்கள் அதிபதி, அப்படி அதற்கு மேல் கேள்வி, இவர்கள் இந்த ராசிக்குத்தான் அதிபதியாக இருக்க வேண்டுமா, அதற்கு மேல் சரி, இது அதிபதியாக நீங்கள் இதை தீர்மானிக்கும் போது எப்படி இதுதான் என்பதை நீங்கள் முடிவு செய்தீர்கள், அப்படி அதற்கு மேல் கேள்வி, கேள்விக்கு மேல் கேள்வி. இதை நீங்கள் வைத்தீர்களா, மனிதனால் உண்டாக்கப்பட்டதா, அல்லது இறைவனே உண்டாக்கினாரா, ராசிகளை இறைவன் உண்டாக்கினாரா இல்லையா, ராசிகளை மனிதனே உண்டாக்கிக்கிட்டானா, அல்லது முன்னோர்களுடைய பாரம்பரியமாக ஒரு கற்பனை கதை போல் ஒரு கதையா என்பதை தெளிவாக தெரிய வேண்டும் என்று பல வருடங்களாக பல அறிஞர்களிடம் பல ஆலயங்களில் இருக்கிற அஸ்ட்ராலஜர்கள், இப்படிப்பட்ட பெரும் 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 படித்த மேதைகள் இவர்களிடம் போய் கேட்டு படித்து கேட்டு படித்து 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 ஆய்வு நடத்தி ஆராய்ச்சி செய்து எதற்காக இவையெல்லாம் வைத்திருக்கிறது என்று ஒரு நிலை அளவு படித்த பிறகுதான் நான் இதை உங்களிடம் சொல்ல வருகிறேன். அதாவது அடிப்படை அறிவு என்று ஒரு அறிவு இருக்கிறது, அடிப்படை அறிவு. அந்த அடிப்படை அறிவு வர மனுஷனுக்கு இல்லை என்பதை அதன் பிறகு அறிந்து கொண்டேன். அதாவது ஒரு காட்டில் எல்லா மிருகங்களையும் கொண்டு போட்டு மனிதர்களையும் அதற்குள் கொண்டு போட்டால் எல்லா மிருகங்களும் ஒரு வருடம் கழித்து நீங்கள் வெளியே வாருங்கள் என்று போட்டால் அனைத்து மிருகங்களும் நல்ல புஷ்டியாக வளர்ந்து செழித்து வெளியே வரும். ஆனால் போட்ட மனுஷன் எலும்பு கூடாக எலும்பும் இல்லாத அளவுக்கு செத்து போய்விடுவான். எப்படி என்றால் அந்த காட்டில் அவன் எதை உண்டு வாழ வேண்டும் என்பது அந்த மனிதனுக்கு தெரியாது. அவன் பார்த்தது பீட்சா, பர்கர், நூடுல்ஸ், சோறு, இப்படிப்பட்டதுதான் இவனுக்கு தெரியுமே தவிர வேற எதுவும் தெரியாது. 2019 வருடம் கொரோனா காலத்தில் நடைபயணம் செய்தவர்கள் பல பேர் பசியினால் இறந்தார்கள் நடைபயணத்தில். ஆனால் ரோட்டோரங்களில் அவர்களுக்கு உண்பதற்கு உணவு செடி வகைகள், புல் வகைகள், பூண்டு வகைகள், வேர் வகைகள், கிழங்கு வகைகள் எல்லாம் ரோட்டின் 2 ஓரங்களிலும் இருந்தும் உணவுகள் இருந்தும் இது உணவென்று தெரியாத அறிவற்ற பூமியில் வாழ தகுதியற்ற மனிதர்கள் தான் பூமியில் இருக்கிறார்கள். மிருகங்கள் வாழ்ந்துவிடும், மனிதனால் வாழ முடியாத அளவுக்கு அறிவு இல்லாமல் சாப்பிடுகிற அறிவு, அடிப்படை அறிவு, எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது என்று தனிப்பட்ட விதத்தில் பூமியில் உயிர் வாழ தகுதியற்ற மனிதனாகத்தான் மனிதன் இருக்கிறான். முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்த அந்த பாரம்பரிய உணவுகளை உட்கொண்டு இவனுக்கு அடிப்படை அறிவும் இல்லாதவனாக இருக்கிறான் என்பதை அதன் பிறகுதான் கண்டுகொண்டேன். இந்த அடிப்படையில் தான் நான் இந்த ராசிகளை பற்றி எல்லோரும் பார்க்கிற பார்வையில் பாராமல் ஆதி காலத்தில் ஆரம்பத்தில் இறைவனால் எப்படி இது உருவாக்கப்பட்டதோ அதே முறையில் தான் அதைதான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். இது இந்து என்றும் இல்லை, கிறிஸ்தவன் என்றும் இல்லை, முஸ்லிம் என்றும் இல்லை, ஜாதி இல்லை, மதம் இல்லை, நாத்திகன் இல்லை, எவரும் இல்லை. நாத்திகன் என்றாலும் சாப்பிட வேண்டும், உங்களுக்கு நாத்திகம் சொல்லி இதை பார்க்க அதை பாராதே அப்படி சொல்லுகிறார். ஒரு போதகர் இதை கேளாதே அப்படி சொல்லுகிறார். அவரை ஒரு காட்டுக்கு கொண்டு போடுங்க, அந்த காட்டில் அவரால் வாழ முடியுமா என்று பாருங்கள். உங்களுக்கு போதிக்கிற போதகரை காட்டில் கொண்டு போடுங்கள், அவரால் ஒரு வருஷம் காட்டில் வாழ முடியுமா என்று பாருங்கள். எந்த துணையும் இல்லாமல் ஒரு காட்டில் வருட கணக்கில் அவன் விவசாயமும் பண்ணாமல் ஒன்றும் செய்யாமல் உயிர் வாழ முடிந்தால் அவன் பூமியில் வாழ தகுதியானவன் என்பதை முதலாவது அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் தான் பிரபஞ்சம் எப்படி என்ன காலநிலையில் இருக்கிறது, எப்படி நம்மளை ஆளுகிறது, மாதங்கள் எப்படி மாறி வருகிறது, பருவங்கள் எப்படி மாறி வருகிறது, இப்படிப்பட்டவைகள் எல்லாவற்றையும் அறிந்து
அது எதனால் ஆகியிருக்கிறது என்று தெரிந்து, முன்னோர்கள் எப்படி ரிஷிகள் இதை செய்திருக்கிறார்கள் என்று அறிந்து அதை நாம் பின்பற்றி வருகிறோம். இப்பொழுது ஒன்று சொல்லுகிறேன், இதை எப்படி தீர்மானித்தார்கள் என்றால், இந்த ராசிக்கு இவர்தான் அதிபதி. அப்படி தீர்மானிக்கும் போது சங்க பலகை ஏறுவார்கள். பொற்றாமரை குளத்தில் சங்க பலகையில் இந்த ராசிக்கு இவர் அதிபதி, இன்னொருவர் சொல்வார் இல்லை இவர்தான் அதிபதி, இன்னொருவர் சொல்வார் இல்லை இவர்தான் அதிபதி. அப்படி அதிபதிகளை மாற்றி 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 வைத்து என்பர் அதிபதி என்று சொல்லும் போது அந்த பலகை அவரை கவிழ்த்து போடாமல் நிலையாக நிற்கிறதோ, அவர் சொன்ன அந்த அதிபதியை இந்த ராசிக்கு அதிபதியாக வைப்பார்கள். இந்த நட்சத்திரம் இவர்தான் இதற்கு அதிபதி. அப்படி எல்லா புலவர்களும், சங்கப்பலகை ஏறிய புலவர்களும் எல்லா பேரும் இவர்தான் 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 என்று சொல்லுவார்கள். சொல்லி சங்கப்பலகை ஏற வேண்டும். சங்கப்பலகை எவரை கவிழ்த்து போடுகிறதோ அவைகள் கிடையாது. எவரை கவிழ்த்து போடவில்லையோ அவர் இதுதான் நட்சத்திரம் இவருடையது, இது இவருடையது, இது இவருடையது என்று அதை முடிவு செய்தார்கள். சாமானியமானவர்கள் முடிவு செய்யவில்லை, சங்கப்பலகை ஏறியவர்கள் தான் இதை முடிவு செய்தார்கள். அதனாலதான் நாம் இன்றைக்கு இதை உறுதியாக சொல்லுகிறோம், இதுதான் 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 என்று. அதே போல் காலநிலைகளை நாம் தெரிய வேண்டும். கடலை ஆளுகிறார்கள். அடிப்படை அறிவுக்காக சொல்லுகிறேன். அறிவு என்றால் கடலில் எல்லா திசைகளிலும் இருக்கிற கடல், கரையில் இருந்து கடலுக்கு 12 மணி வரைக்கும் காற்று வீசும், கடலுக்கு வீசும். அந்த காலத்தில் ஒரு பாய்மர தோணியிலும் கப்பலிலும் தான் மீன்பிடிக்க செல்வார்கள். அது எப்படி அதன் அடையாளம்? காலை சூரிய உதயத்திலிருந்து 12 மணி வரைக்கும் கரையில் இருந்து காற்று கடலுக்கு வீசும். 12 மணிக்கு பிறகாக கடலில் இருந்து கரைக்கு வீசும். அப்படியானால் இதை அடிப்படையாக வைத்துதான் போவார்கள். ஒரு நாள் இந்த சூழ்நிலையில் மாறுபாடு ஏற்பட்டால் அன்று கடலுக்கு செல்ல மாட்டார்கள். அன்று புயலோ சூறாவளியோ உண்டாகும், அவர்கள் செல்வதில்லை. இது இயற்கையின் அறிவு. இதே போல் மீன்கள் இருக்கிறது கடலில். மேற்கடல் மீன், அடிக்கடல் மீன்கள் இருக்கிறது. மேற்கடல் மீன்கள் எல்லாம் அதன் முதுகு கருப்பு பச்சை போன்ற ஒரு நிறத்தில் காணப்படும். இந்த நிறங்களை கொண்டே இது மேற்கடல் மீன் என்று அறிந்து கொள்ளலாம். மேலே நீலக்கடல், இந்த கடல் நிறங்கள் எல்லாம் அந்த சூடுபட்டு மேற்கடல் மீன் எல்லாம் முதுகு எல்லாம் கருப்பாக பச்சையாக சிறு சிகப்பாக இந்த மாதிரி இருக்கும். இவையெல்லாம் மேற்கடல் மீன்கள். இப்படி ஏராளமான பிரபஞ்சத்தை பற்றி அறிகிற அறிவுகள் இருக்கிறது. வானத்தில் படைமேகங்கள் இருக்கும். அது படைப்படையாக வரும்போது திரும்ப மழை பெய்யாது. மழையை இதை வைத்து கண்டுபிடித்துக் கொள்வார்கள். கழுதை இருக்கிறது. கழுதை முன்னதாக கழுதையில் குதிரையில் பயணம் செய்வார்கள். இந்த கழுதை மழை வரும் முன்பு 1 மணி நேரத்திற்கு முன்பாக தன்னுடைய செவிகளை உயர்த்திவிடும். இந்த செவிகள் உயர்ந்து விட்டால் இவர்கள் பதுங்கும் இடம், அதை ஒதுங்கும் இடம் கொண்டு அதை ஒதுக்கி விடுவார்கள், பயணம் பண்ண மாட்டார்கள். இது இயற்கையோடு சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் இயற்கையோடு உள்ள அறிவு இருக்கிறது. குதிரை இருக்கிறது. இந்த குதிரை திசை பார்த்து போக அறிந்தது. கிழக்கு திசை பார்த்து ஒருபோதும் குதிரை ஓடாது. சுற்றி ஓடும். சூரியன் அஸ்தமித்த பிறகுதான் அது திரும்பும். சூரியன் மேற்கு சென்று விடும், இது கிழக்காக திரும்பும். இதே போல ஒவ்வொரு திசைகள், காட்டில் மரங்கள் இருக்கிறது. எந்த திசை என்று தெரியவிட்டால் ஒரு மரம் அதிகமாக எந்த பக்கம் சாய்ந்து இருக்கிறதோ அந்த பக்கம் தான் கிழக்கு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக பிரபஞ்சத்தில் எல்லா இடங்களிலும் அதற்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. இப்பொழுது இது திங்கள், இது செவ்வாய், இது புதன், இது வியாழன் என்பது இந்த நாள் தான் என்கிறதை எப்படி தீர்மானிப்பது? புரட்டாசி மாசத்தில் வருகிற வளர்பிறையில் ஒரு புதன்கிழமை வரும். இந்த புதன்கிழமையில் கல்லெலி என்று ஒரு எலி இருக்கும். அந்த கல்லெலி அதனுடைய வலையில் அதன் வாய்ப்பகுதியில் கல்லுகள் இருக்கும். அந்த கல்லில் ஒரு சிறு வேரை சரியாக புரட்டாசி மாசத்தில் வருகிற வளர்பிறையில் வருகிற புதன்கிழமையில் அது அதில் கொண்டு வைக்கும். அன்றைக்கு அதை நோண்டி பார்த்தால் அந்த ஒரு நாளும் பச்சையாக அந்த வேர் இருக்கும். இதை வைத்து கண்டுபிடிப்பார்கள், இதுதான் புதன்கிழமை. இதை யார் சொல்லிக் கொடுத்தது? எலிக்கு. இதே போல் இயற்கையில் என்ன 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 இருக்கிறது என்பதை இயற்கையாகவே கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு இந்து என்றும் இல்லை, முஸ்லிம் என்றும் இல்லை, கிறிஸ்தவர்கள் என்றும் இல்லை, எந்த மதம் ஜாதி என்றும் இல்லை. மனிதனாக இருந்தால் மட்டும் போதும். இதற்காக தான் இதை நான் சொல்லி வருகிறேன். பிறகு இதில் சொல்லப்பட்டது, ஒரு கடவுளையே எதிர்த்து சனி வந்து இவர்களை பிடிப்பான் அப்படி சொல்லியிருந்தது. இப்போ பாருங்க, ஒரு கடவுள் தங்களை காத்துக் கொள்கிறார் என்றால் அந்த மதத்திற்கு கீழ் இருக்கிற அனைவரையும் அவர் காப்பாற்றுவார். அப்படியானால் கிறிஸ்தவ மதத்தில் ஊனமுற்றோர் இல்லையா? பேடுகள் இல்லையா? இஸ்லாம் மதத்தில் இல்லையா? இந்து மதத்தில் இல்லையா? எந்த மதத்தில் இல்லை? கடவுளால் காப்பாற்ற முடிந்ததா? இப்படி நீங்கள் சுயமாக சோதித்து பார்க்க வேண்டும். ஏன் 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 இதை தாண்டி ஒரு விஷயங்கள் இருக்கிறது.
அதை தாண்டி எதற்காக என்று ஏன் நம்மளை படைக்க வேண்டும்? யாரும் நம்ம கேட்டோமா? கடவுள்கிட்ட போய் என்ன படைங்க, என்ன உருவாக்குங்க, யாராவது கேட்டோமா? யாருமே கேட்கல. எனக்கு ஒரு கேள்வி இருந்து, இந்த படைப்பே தப்பா இருக்குன்னு. நான் சின்ன வயசுல மனுஷன் வளருகிறான், எல்லாவற்றையும் அறிகிறான், இயந்திரம் போல இல்ல, மனது பதட்டம் அடைகிற மனதை கொண்டவன் மனிதன். ஏன் எனக்கு இது ஏற்படுகிறது? மரணத்தோடு அவன் போராடுகிறான், மரணம் வேண்டாம் என்கிறான், ஆனால் அவனுக்கு மரணம் வருகிறது. ஏன்? படைப்பு சரியில்லை. எல்லாம் அறிந்த பிறப்பு அவன் இறந்து போகிறானே. இறந்து போகிறவனுக்கு எதற்கு இந்த படைப்பு? ஏன் இந்த உலகத்துல வாழ வேண்டும்? வாழ்க்கை படைப்பு சிஸ்டமே சரியில்லை என்று அதை கோபித்துக் கொண்டு அதன் பிற்பாடு அதை தேடினேன். ஏன் என்று தேடும் போதுதான் எந்த மதத்திலும் கிடைக்காத ஒரு விளக்கம் இந்த வான சாஸ்திரத்தில் எனக்கு கிடைத்தது. இந்த வான சாஸ்திரத்தில் கிடைத்த விளக்கத்தை எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் இந்த எண்ணம் இருக்கும், எல்லாம் தெரியணும்னு. ஆனால் மதங்கள் அதை தடை செய்யும், ஜாதிகள் அதை தடை செய்யும், கொள்கைகள் அதை தடை செய்யும், அரசுகள் அதை தடை செய்யும். ஒவ்வொன்றையும் தடை செய்கிறதற்கு இருக்கு. ஆனால் ஏன் தடை செய்ய வேண்டும்? இயற்கையை அறிவதற்கு ஏன் தடை? மீன ராசியில் ராஜாவை தெரிந்து கொள்வது, அது மேச ராசியில் மந்திரியை தெரிந்து கொள்வது, மிதுன ராசியில் மேகாதிபதியை தெரிந்து கொள்வது, கடக ராசியில் உணவுக்கு அதிபதியை தெரிந்து கொள்வது, சிம்ம ராசியில் சேனாதிபதியை தெரிந்து கொள்வது, துலா ராசியில் ரசாதிபதியை தெரிந்து கொள்வது, தனுசு ராசியில் தானியாதிபதியை தெரிந்து கொள்வது, அடுத்தது மகர ராசியில் நவகிரகங்கள், ஒரு மனிதனை நவகிரகமாக மாற்றும் அதிபதியை தெரிந்து கொள்வது அங்குதான் இருக்கிறது. இந்த உலகத்தில் இவ்வளவு கஷ்டங்கள், அதில் இருக்கிறவர்களை பாருங்கள், திடகாத்திரமாக புஷ்டியாக படித்தவர்கள், கைகால் திறனுள்ளவர்கள், பணம் உள்ளவர்களே வாழ்க்கைக்கு எதிர் என்ன செய்வோம் என்று போராடி பயப்படுகிற காலத்தில் எந்த உதவியும் பெற முடியாத ஊனங்கள், குருடுகள், இப்படிப்பட்டவர்கள் அதை போராடி ஜெயித்து வாழ்கிறார்கள் என்றால் அந்த வாழ்க்கையில் தான் அவர்களுக்கு இருக்கிறது வைரமான மணிகள். இந்த மணிகள் எப்படி ஒவ்வொன்றால் சுழற்சியில் வருகிறது என்று இன்னொரு வீடியோவில் சொல்லுகிறேன், நீங்கள் பொறுமையாக இதை கேளுங்கள். என்ன பிரபஞ்சத்தில் இருக்கிறது? இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக எதற்காக நாம் படைக்கப்பட்டோம்? படைப்பின் ரகசியம் என்ன? வேதங்கள் ஒரு படைப்பிலிருந்து ஆரம்பிக்கும். ஆனால் இந்த வானசாஸ்திரம் என்பது நாம் எப்படி உருவானோம், அதாவது முடிந்து இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற முடியிலிருந்து எப்படி படிப்படியாக நாம் வந்தோம். பரம் எங்கு இருக்கிறது? பரமதேவன் என்றும் பரமாத்மா என்றும் சொல்லுகிறோம். பரமாத்மா இருக்கிற இடம், பரமதேவன் இருக்கிற இடம், பிரம்மா இருக்கிற இடம், விஷ்ணு இருக்கிற இடம், அதற்கு பிறகு இந்திரன் இருக்கிற இடம், மனு ராஜ்யங்கள் இருக்கிற இடம், அதன் கீழ் பாதாளங்கள் இருக்கிறது. 7 பாதாளங்களும் 7 வானுலகங்களும் இருக்கிறது. எங்கு இருக்கிறது? மேகமண்டலம் எங்கு இருக்கிறது? எல்லாமே இதற்குள் இருக்கிறது. எல்லாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வேதங்களிலும் ஒரு 99% பயன்படுத்தப்படாமல் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் பயன்பட வேண்டுமானால் இந்த இயற்கையும் இந்த சாஸ்திரங்கள் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதற்காகவே தான் சொல்லுகிறேன். இதை ஜீசஸ் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், ஒரு ஏழை என்று ஒரு லாசரு இருந்தான். இந்த ஒருவருக்கு பெயரையும் தான் சொல்வார் லாசர் என்று. தெய்வத்தை நம்பி இருக்கிறவன் லாசருடைய அர்த்தம். இவன் மரித்து பாதாளத்தில் கொண்டு விடப்படுகிறான். ஐஸ்வர்யவானும் மரித்து பாதாளத்தில் கொண்டு விடப்படுகிறான். அங்கு ஒரு பிரிவு இருக்கிறது. பிரிவு இருக்கும் போது, இந்த லாசர் பூமியில் இருக்கும் போது, அந்த ஐஸ்வர்யவான் மேசிலிருந்து விழும் துணிக்கைகளை எடுத்து சாப்பிடுவதற்கு உடலெல்லாம் புண்கள், எங்கு வேலையும் பார்க்க முடியாது, ஒன்னும் உலகத்தை அனுபவிக்க முடியாது, கஷ்டம், ஆண்டவனே துணை செய்ய முடியாத நிலையில் இருந்தவன் அங்கு பாதாளத்தில் வேதனைப்படுகிறான் ஐஸ்வர்யவான். அப்பொழுது ஆபிரகாமை கூப்பிட்டு, ஆபிரகாமே மடியில் இருக்கிற லாசருவை அனுப்பி அவன் விரல் நுனியினால் எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தாரும் என்று சொல்லுகிறான். மீண்டும் சொல்லுகிறான், நான் இந்த இடத்திற்கு வராமல் இருக்க என் சகோதரர்கள் 2-3 பேர் இருக்கிறார்கள், அவர்களிடம் போய் லாசருவை அனுப்பி சொல்லும் என்கிறார். இப்படி சொல்லும் போது அவர் என்ன பதில் சொல்லுகிறார் என்றால், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருந்த காலத்தில் உன்னுடைய நன்மைகளை எல்லாம் அனுபவித்தாய், அப்படியே இவன் தீமைகளை அனுபவித்தான், இப்பொழுதோ தேற்றப்படுகிறான், நீ வேதனைப்படுகிறாய், பூமியில் சுகமோடு இருந்ததை நீ நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான். இது நித்தியமானது. உங்களுடைய கஷ்டங்கள், மகர ராசியில் இருப்பவர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் நிரந்தரமானதல்ல. நிரந்தரமான சுகத்தை பெறுவதற்காக சொற்ப காலத்தில் இருக்கிற துன்பங்கள் தான் இவையில் இருக்கிறதான் நவமணிகள். இந்த நவமணிகளை ஏன் உண்டாக்க வேண்டும் என்று இன்னொரு எபிசோட் சொல்லுகிறேன். இதோடு முடித்துக் கொள்ள வணக்கம்.